அன்பான வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 சேனலில் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. இன்றைக்கி இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் நான் உங்கள் சாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த லைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கடி ஷார்ட் ஆகி எரியாமல் பிரச்சனை பண்ணிடுச்சு. அதை கழட்டி போட்டு நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அது பிடிக்கல. காலையிலேருந்து ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிற சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், நல்லா இந்த டீ பிளேட்டை உடச்சி இப்படி மாட்டி வச்சிருக்கிறாரு. நீ அங்கே போய் நின்று இங்கே நில்ல அங்கே நின்று பேசா. ஹாய், வணக்கம், ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டீங்களா? மதியானம் இந்த வீடியோ நீ அப்புறம் பாரு என்ன எப்படி இருக்குன்னு. சரி, ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க சார், கிச்சன்ல மாட்ட சொன்னேன். கிச்சன்ல நிக்கவே முடியல. ஐயாக்கு இங்கதான் வேணுமா. இதோ இந்த டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இங்கெல்லாம் உட்காந்து நம்ம வீடியோஸ் எடுத்துட்டு இங்கெல்லாம் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இல்ல இப்ப நம்ம வந்துதான் வச்சுக்கோ, உள்ள ஓடு இல்ல அனல் அடிக்கும். இப்ப இங்க எல்லா பக்கமும் கேப் இருக்கு. ஓகேவா? இந்த டைம்ல இந்த ஃபேனை போட்டா இங்க உட்காந்து பாரு, சாயங்காலம் ஈவினிங் டைம்ல அப்படி குடுக்குன்னு காத்து வரும். சரியா? ஈவினிங்ல இன்னும் சூப்பரா காத்து வரும். அழகா இங்க உட்காந்துக்கலாம். நீங்க பைபிள் படிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், அமைதியா உட்காந்துக்கலாம். யாருக்கிட்ட எதுவும் பேசாம கூட ஏதாவது சோகத்தை இருந்தா கூட உட்காந்துக்கலாம். அது அங்கே இல்லை, இப்ப பறந்துருக்குது. கண்டென்சர் மாத்திரம் பிரிச்சு பேசும்போது சைலண்ட் ஆகுது, சேர்த்து பேச வயலண்ட் ஆகுது. கண்டென்சர் மாத்திரம் கரெக்ட். கண்டென்சர் மாத்திரம். உங்களுக்கு காட்டவா? டைட்டா பிடிச்சி வச்சிருக்கேன். சாம் வந்து இப்ப மேல ஏற்பறாரு. இது போட்டா இப்போ ஃபேன் நல்லா காத்து கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களாமா? பாக்கலாம். ஃபேன் போட்டு பார்த்தா ஸ்பீட் தெரியும். சாம் இது இந்த லைட்டு வேற ரொம்ப கடுப்பு எத்துதுங்க. அப்படி இந்த டீ பிளேட் எடுத்து இப்படி வச்சுக்கிறாரு. காத்து வருது. நான் சாமோடைய ஆபீஸ் ரூமுக்காக, ஆபீஸ் ஒர்க்குக்காக அந்த டேபிள் நான் வச்சிருக்கேன். ஒரு டேபிள் சாம் வந்து வேஸ்ட் ஆக்கிட்டாரு. அது வருத்தம் எனக்கு தாங்கவே முடியல. என்ன பண்றது? ஏங்க அப்படி பண்ணீங்க? Feels like love, Cupid made a shot straight into my heart. Now I'm falling fast and my world's expanding. Feels like love, even though we're kinda nervous. Together we'll be strong. I don't know for sure, all I know. Didn't know what hit me when we started. I was shaking up. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் அவுட்டோர் குக்கிங்க்கு இன்னைக்கு வந்து கொத்தரவங்காய் பீன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் ஒன்று செய்ய போகிறோம். ப்ளஸ் காரமணியும் சேர்த்து. காரமணி தான் காலியாக பார்ப்போமா? என்னம்மா? சரி. ஓ, இதில் 2 பீஸ் கிடக்குதா? 2-3 பீஸ் இருக்கும், அவ்வளோதான். அதுக்குன்னு சரி. இங்கே காரமணி மிக்ஸ் ஆகிருக்கு, இப்போ பாருங்க பீன்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கு, கொத்தரவங்காவும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? தென் நீங்கள் வந்து பாருங்கள், சாம் வந்து எவ்வளோ பொடிசாக கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே, இதை கட் பண்ணிட்டு இன்னைக்கு ரசம் சிஸ்டர் சொன்னாங்க, சாம் நான் ரசம் வைக்க சொல்லுங்கன்ட்டு. அதனால ரசம் வச்சுட்டு ஒரு ஒயிட் ரைஸு, இந்த கூட்டு, அவ்வளோதான். சிம்பிளாக பாருங்க. இது வந்து பீன்ஸு மட்டும் நாங்கள் ஒரு கடையில் வாங்கினோம். ஓகேவா? பாண்டியான கடையில் வாங்கினோம். இது வந்து காராமணி வந்து தோட்டத்துல வாங்கினது. அதே மாதிரி கொத்தரவங்காவும் தோட்டத்துல வாங்கினது. எவ்வளவு அழகா என்னுடைய ஹஸ்பண்ட் கட் பண்ணிருக்காரு பாருங்களேன். தேங்க்யூ. என்ன குழம்பு வைக்கணும் திரும்பி குழம்பி போச்சு. எங்களுக்கு சாம்பார் வைக்கலாமா ரசம் வைக்கலாமா ரெண்டுமே வச்சு விட்டுருவாங்கம்மா. எப்படி? ஏன்னா ஒரு முருங்கைக்காய் 19 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் நான். சாம்பார் ரசம் வேண்டாம், ரசம் போன வச்சுக்கலாம். சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் காலி பண்ணிடு. ஆமா, ஏன்னா முருங்கைக்காவும் அந்த கத்திரிக்காவும் முருங்கைக்காய் 19 ரூபா வாங்கினேன். அதுதான் மைண்ட்ல இருக்கு. ஒரு முருங்கைக்காய் அது சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு. விறகு இப்ப யார் வாங்க போறா? அப்புறமா போவேன். சைக்கிள்ல போய் வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். டைம் ஒரு 1 hour கழிச்சு போவோம். கூட்டிடும்.
சாயங்காலம் மணி 3:30 இஞ்சி டீ குடிக்கலான்னு ஒரு மைண்ட் வந்துச்சு. அதுக்குதான் இஞ்சி இடிக்கிறேன். இஞ்சி டீ, இஞ்சி ஊட்டி டீ தூள். நான் இன்னும் 3 கிலோ வச்சிருக்கேன். எனக்காக வச்சிருக்கேன். 2 ஏலை கட்டி 1 இது. ஏன்னா போய் வாங்க முடியாது. என்னங்க அங்கே போய் திருப்பி வாங்குவோம் கூட தெரியாது, அதனால வாங்கிட்டு வந்துட்டோம். திரும்ப ஊட்டிக்கு நான் போனான்னு தெரியல. இப்போ வைங்க, ஷாப்பிங் போனேன். இப்படியே வச்சு எல்லா காய்கறியும் கட் பண்றேன். கண்ணெறிதான். உருளைக்கிழங்கு கழுவவே இல்லை, நான் எடுக்க மாட்டேன். வேணாம் வேணாம், அது கழுவுல. நோ கழுவுல. எப்ப கழுவுனீங்க சொல்லுங்க? கழுவி காய வச்சுக்கலாம், வந்தவனே கழுவி. தோல் எடுக்கணும். தோல் இருக்க அழுக்கு போறதுக்கு தான் ஊற வச்சு கழுவுறாங்க. இதை நீங்க பண்ணி காட்டுங்க, நாங்க அதை பார்த்து கத்துக்கிறோங்க. சாம்பார்ல உருளைக்கிழங்கு போடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏங்க வேணாங்க, ஏற்கனவே கத்திரிக்காய் இருக்கு. எனக்காக நான் செய்யறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது தோலை இடிச்சு தோலை இழிச்சு இழிச்சுட்டு எடுத்துக்கலாம். இங்க தக்காளி, இத்தனை தக்காளியா? ஓ மை காட். இந்த பாருங்களேன், இப்பதான் சார் தக்காளி வாங்கிட்டு வந்தாரு. அழுகி போன தக்காளி வாங்கிட்டு வந்தாரு பாருங்க. தக்காளி இப்படி பழி போடுற மக்கள் என்ன நினைப்பாங்க? எதிர்கட்சிக்காரங்க என்ன நினைப்பான்? எல்லாத்திலயுமே ஊழல். என்ன நினைப்பான்? மழை பெய்யுதுன்னு சொல்றாரு. பொய்யா நிஜமா எனக்கு தெரியல. பாரு. ஹாய் ஹாய் குண்டு பேபி. நான் தான் குண்டாயிட்டே போறேன். நேற்று குரு எங்களை அவமானப்படுத்திட்டாங்க. கோரியாக்கா செம்ம குண்டாயிட்டாங்க. ராகவனா ஒல்லியாயிட்டாங்கன்னு சொல்றான். எனக்கு தெரியல. நம்ம குண்டா வந்து ஒல்லியாக நம்ம வயிறை வச்சுதாம்மா. வயிறு குறைஞ்சிச்சுனாலே ஒல்லியான மாதிரி தெரியும். மொத்தம் மட்டும் போடக்கூடாது. செம்ம டயர்டா இருக்கு. இந்த வீடியோ எப்போ வரும்? யாருக்கு தெரியும்? வெளியே போகிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதான் சண்டே வந்து நாங்கள் என்னன்னா ஜோசப் பர்த்டே, அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு பேர் வச்சாங்க. நேம் செராமி. நேம் செராமிக்கா? குழந்தைக்கு பேர் வைத்தாள் அப்படின்னு தமிழ்ல அழகான சொற்கள் இருக்கிறது. அதை விட்டுட்டு எல்லாருமே இங்கிலீஷ்ல தப்பா போடுறாங்க. அப்படி ஏன் இங்கிலீஷ்ல போடுறா தப்பா? நல்லா நீ சொல்லும்போது மட்டும் இது ஷாப்பிங் போர்டுன்னு சொல்ற, பலகன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு வாயில வந்தா அது நல்ல நான் எனக்கு வாயில வந்து நல்ல இங்கிலீஷ், வாயில வராத கெட்ட இங்கிலீஷா? நீ அதுதான் இப்ப என்ன சொல்ல வந்தேன். அதனால ரொம்ப டயர்டா இருக்குங்க. ரொம்ப அழிச்சு நேற்று எங்களுக்கு சுத்தி வந்தோம். எப்படின்னா நேற்று வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு போனோம் காலையில. அதுவும் அந்த சீக்கிரமா எழுந்தாலும் 6 மணிக்கு எழுந்து கிளம்பிட்டேன். கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் இருந்து திருப்பி வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்து திருப்பியும் நம்ம ஜோசப் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து திருப்பியும் எங்க வந்தோம்? அத்தை வீட்டுக்கு போனோம். எங்க ஊர் வீட்டுக்கு. அங்க இருந்து திருப்பி அங்க போய் திருப்பி அங்க இருந்து கார்டன் போனோம். திருப்பி அங்க இருந்து எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு எங்க அத்தை வீட்டுல இருந்து திருப்பியும் ஜோசப் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து நைட்டு வந்தோம். நைட்டு வரும்போது மணி 10:30. இது எல்லாமே காலையில இருந்து நடந்ததுனால உடம்பு அப்படி அலைச்சலாகி போச்சு. நானும் வண்டியில போயிட்டு கூட வந்தேன்னா நம்மளுக்கு மட்டும் அப்படி இருக்காது. இப்போ அவங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களும் அதுல வேலை செஞ்சிருக்காங்கல்ல, அவங்களும் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம்னா இன்னைக்கு எல்லாரும் கவர்மெண்ட் ஆல்ரெடி எல்லாம் வீட்டுல வச்சு 3 இந்த கேமரா பழிச்சுன்னு இருக்கா, நான் மூஞ்சி பழிச்சுன்னு இருக்கா? கேமரா இப்பதான் இருக்குது. மூஞ்சி பத்தல, என் மூக்குல என்னமோ சைனிங்கா இருக்கு. அது வெளிச்சுதான். அப்படியா? முகம் ஷைனிங்கா தான் இருக்கு. நீ போற சோப்பு நல்லா இருக்குல்ல. 80 ரூபாய் சோப்பு உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க. உன் முகம் அழகா இல்லைன்னு சொல்றியா? அது காரணம் என்ன தெரியுமா? நீ குண்டா வர, அதுதான் காரணம் தவிர சோப்பு காரணம் இல்லை. சோப்பு ஷைனிங்கா தான் கொடுக்குது. அப்போ நான் கொஞ்சம் வெள்ளையா இருக்கேன். நான் வெள்ளையாயிட்டேன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. நீ வெள்ளையெல்லாம் ஆகல, மணி வெள்ளையா தான் இருக்கே. ஏமா நீ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்கு. நாளைக்கு எங்க அக்கா அவங்க எல்லாருமே நான் கார்டன் கூட்டு போகிறேன். வேலை இல்லை, நேற்று இன்னைக்கும் நாளைக்கும் வேலை இல்லை. புதன்கிழமை வேலை இருக்குது. பாத்தீங்கன்னா எதுக்கு போடலாங்க? எல்லாரும் போட்டுதான் சாம்பார். ஓ, கதம்ப சாம்பார் வைக்க போறீங்களா இன்னைக்கு? காட்டுங்க இங்க வச்சிட்டு போங்க. என்னென்ன காய்கறி போட போறீங்கன்னு. காய் அலச போறீங்க, எப்படி போட முடியும்? முருங்கைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், எல்லா காயும் போட்டு உருளைக்கிழங்கு, இங்க வெங்காயம். இந்த லைட்டை போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ திட்டுச்சு. இதை பாருங்களேன், ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கும்.
இதை பார்க்குறதுக்கு. இந்த அம்மா என்னென்னா என்னை திட்டுறாங்க. என்ன பண்ணுறது, எழுதிக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான்